நான் எடுத்த முடிவை வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படியே கேக்குறீங்க? கேட்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. ஏன் கேக்குறேன்னா என் தலை விதி, தலை எழுத்து. இங்க பாரு அர்ஜுன், உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, விருப்பமோ இல்லையோ, எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்பையில இருந்து உனக்கு உரிமையான எல்லா விஷயத்திலயும் எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. அது நீ எனக்கு மனைவியா இருந்த வரைக்கும் தான். இப்பதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சே. நீ யாரோ நான் யாரோ? அது இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான், உனக்கும் எனக்கும் நடுவுல மட்டும்தான். இன்னும் வீட்டுக்கோ ஊர் உலகத்துக்கோ தெரியாதுல்ல. கோர்ட்ல சட்டப்பூர்வமா விவாகரத்து கிடைக்கல, அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த கசப்பான மருந்த குடிச்சுதான் ஆகணும். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? இன்னைய சூழ்நிலையில எதுவா இருந்தாலும் நீ என்ன கேட்டுதான் முடிவு பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீ எதுவும் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. ஓஹோ, அவ்வளோ திமிரா உனக்கு? இந்த நினைப்புலதான் நீ ஓவரா ஆடுறியா? நான் உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாதா? அப்படி ஒரு ஆசை இன்னும் உன் மனசுல இருந்தா அதை அழிச்சிரு. என் எஸ்டேட்டை நான் சேது மாமாக்கு கொடுக்கத்தான் போறேன். அப்போ நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் போது நீ எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது வருமே, அப்ப என்ன பண்ணுவ அர்ஜுன்? ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, இந்த ஊர் நிலவரம் அப்படி. நிறைய பேர் இந்த ஜீவனாம்சத்துக்கு ஆசைப்பட்டு தானே விவாகரத்தே பண்றாங்க. ஆனா அது உனக்கு கிடைக்காதுடி. நான் தரமாட்டேன். ஏன்? நான் தரமாட்டேன்டி. தரமாட்டேன்னா தரவே மாட்டேன்டி. எங்க பணம், எங்க குடும்ப சொத்துக்காக உங்க மொத்த குடும்பமும் போர்ஜரி வேலை பண்ணி செல்வநாயகி சொத்து கிடைக்கணும் தானே இவ்வளவு பெரிய பொய் சொல்லி டிராமா பண்ணீங்க. அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டி. என்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட உங்களால வாங்க முடியாது. நானும் தரமாட்டேன். நீ தரலன்னா கோர்ட் விடுமா? நீ சம்பாதிக்கிற பணத்துல உன் சொத்துல இருந்து எனக்கு கொடுத்ததாகணும்னு கோர்ட் சொல்லும். அப்படியா? இதான் உன் பிளானா? உன் ஆசைக்கு நான் வைக்கிறேன்டி வேட்டு. இப்ப போய் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. என்கிட்ட சொத்து இருந்தா தானே உன் கண்ணை உறுத்துது. அந்த சொத்தே இல்லாம போயிட்டா அது எப்படி உன் சொத்து இல்லாம போகும்? திடீர்னு காக்கா வந்து தூக்கிட்டு போகுமா? காமெடி பண்ணாத அர்ஜுன். நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? இருடி, உனக்கு வைக்கிறேன்டி வேட்டு. உன்னோட இந்த மூர்க்கத்தனமான கோவம் தான் எனக்கு வேணும் அர்ஜுன். இந்த கோவத்தை வச்சுதான் நான் நிறைய சாதிக்க போறேன். இதோ வர, நீ என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். செல்வா, அர்ஜுன் வந்துட்டான். ஷோ முருகா, நல்ல செய்தி வரணும். பழனி கோவிலுக்கு வந்து என் புருஷனை பால் காவடி எடுத்து பாத யாத்திரை பண்ண வைக்கிறேன். சொத்து வருதுல்ல, பேசாம இருக்கியா? அர்ஜுன், என்னப்பா முடிவு? அம்மா, என் பேர்ல இருக்கிற அந்த எஸ்டேட் மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன சொத்து என் பேர்ல இருக்கோ அத உடனடியா உங்க பேருக்கு மாத்தி எழுதிருங்க. என்னடா சொல்ற? முழு மனசோட தான் சொல்றேன், சுய நினைவோட தான் சொல்றேன். என் எல்லா சொத்தையும் முதல்ல உங்க பேருக்கு எழுதி வச்சுக்கோங்க. என் பேர்ல ஒரு நயா பைசா கூட இருக்க கூடாது. அதுக்கப்புறம் மாமாவுக்கு அந்த 2 எஸ்டேட்டையும் எழுதி கொடுங்க. என்னடா உளறிட்டு இருக்க? எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எல்லாம் காரணமாதாம்மா. சத்யா, என்னம்மா இது? உனக்கும் அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் சேதுவுக்கு எஸ்டேட் எழுதி தரது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான முடிவு? அது இல்லாத அம்மா, அந்த ஐடியாவை கொடுத்ததே எனக்கு சத்யாதாம்மா. இவ என்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேசினதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே தோணுச்சுமா. இல்ல, ஒன்னும் புரியலப்பா. அப்பா, இப்போ என் பேர்ல இருக்கிற எஸ்டேட்ட மாமாவுக்கு கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு? என்னடா இது, நம்ம தூக்கி வளர்த்த பையன் நமக்கே சொத்து கொடுக்கறானேன்னு ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்ணுவாரு. கில்ட்டியா நினைப்பாரு. சொத்து வேணான்னு கூட சொல்லிருவாரு. ஆனா இதுவே அம்மா எழுதி கொடுத்தா என்ன நினைப்பாரு?
தம்பிக்கு அக்கா ஆசையா பாசமா குடுக்கறதா நினைப்பாரு. என்ன மாமா? அதான் அதான் அக்கா சொத்து கொடுத்தா தம்பிக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதுன்னு சத்யா சொல்றான். அவ சொல்றதும் கரெக்ட் தாமா. ஓ, நான் ஜீவனாம்சம் கேட்பேன், அது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு இப்படி பண்றியா? என்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட உனக்கு தெரியாதடி. அதனால தாண்டி இப்படி பண்றேன். சரி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா எனக்கு ஓகே தான். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சூப்பர்ப்பா. அப்புறம் என்ன செய்து, அந்த 2 ஊட்டி எஸ்டேட்டும் உனக்கு தான். ஐயோ அக்கா, தெய்வமே. அத வச்சுக்கிட்டு இனிமேலாவது சாமர்த்தியமா செட்டில் ஆகுற வழிய பாரு. அப்படியே ஸ்ருதிக்கும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏய், சேது, எந்திரி முதல்ல. நாமளும் கால்ல விழுந்து வைப்போம், இல்லனா செல்வநாயகி மனசு மாறிடுவா. அண்ணி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஐயோ சுமத்ரா, போங்க. ஐயோ டார்லிங். வாங்கம்மா. என்ன மாமா திடீர்னு தோட்ட வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? வெயில் தாளிக்குதேமா. ஏசில இருக்கிற நமக்கே இவ்வளவு தாக்கமா இருக்கும்போது வெயில்ல காயிற இந்த செடிங்களை நினைச்சு பார்த்தேன். பாவம், மனசு கேட்கல, அதான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். மாமா, சேது சித்தப்பா விஷயத்துல நான் சொன்ன மாதிரியே நீங்க காயை நகர்த்திட்டீங்க. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மாமா. எனக்கு இதுல துளி கூட சந்தோஷமோ விருப்பமோ இல்லம்மா. இல்ல மாமா, சேது சித்தப்பா குடும்பம் வர வர ரொம்ப தப்பு பண்ணிட்டே வராங்க. அதுவும் ஸ்ருதி அபி மாமாவை நிச்சயம் கல்யாணம் பண்ணுவேன்னு டைரக்டா தேவி அக்கா கிட்டே சேலஞ்ச் பண்றா. அது அவளோட அப்பா அம்மாவும் தடுக்கல, அத்தையும் ஆதரிக்கிறாங்க. அதனால ஸ்ருதி கொட்டத்தை அடக்க கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்க வேண்டியதா இருக்கு. நான் ஸ்ருதி விஷயத்த சொல்லணுமா? அதுல நீ எடுக்கிற நடவடிக்கையில எனக்கு உடன்பாடு தான். ஆனா உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல பெரிய விரிசல் விழுந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு புரியுது. அதாம எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஆமா சத்யா, அர்ஜுன் சொத்தை அத்தை பேருக்கு எழுதி கொடுக்க சொன்னது உன் ஐடியா தானே அவர் எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரு. அது போய் தானே, உன் ஐடியா இல்லல. உன் மேல இருக்கிற கோவத்துல உன்னை பழி வாங்க, உன்னை வெறுப்பேத்த அர்ஜுன் இந்த காரியத்தை பண்றாரு. அது எனக்கும் மாமாக்கும் நல்லாவே புரியுது. ஆனா ஸ்ருதிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நீ உன் வாழ்க்கையே பணைய வச்சுக்கணுமா? இந்த ரிஸ்க் தேவையா? ஆமாமா, கரெக்ட். அதுக்காக நீ எதுக்குமா அர்ஜுன் கிட்ட கெட்ட பேர் வாங்கணும்? இதுக்கு மேல கெட்ட பேரு வாங்கினா என்ன, வாங்கலனா என்ன?